வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தாங்க. நான் முத்துக்குமார் ஐயாவுக்கு அவங்க அப்பா ஒரு 10 புத்தகங்கள் கொடுத்து நீ அவசியம் படிப்பான்னு சொல்லியிருக்காங்க அவரோட சின்ன வயசுல. அது என்னென்ன புத்தகங்கள்ங்கிறத பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா என் சரித்திரம். உவி சாமிநாத ஐயர் எழுதின இந்த புத்தகத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஐயாவோட ஒரு வாழ்க்கை வரலாறுங்க. இந்த புத்தகம் எத்தனை பக்கங்களை உடையதுன்னா ஒரு 575 பக்கங்களை உடையது. எனக்கு விகடன் பதிப்பகத்துல கிடைச்சிருக்கு. அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா தஸ்கோவஸ்கியோட குற்றமும் தண்டனைங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகங்களுமே எனக்கு A4 சைஸ்ல பெரிய சைஸ்ல கிடைச்சது. ஸோ இதோட பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 560 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா உலகை உலுக்கிய 10 நாட்கள் சொல்லி ஜான் ரீட் எழுதின இந்த புத்தகம் தான். இது அலைகள் பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 567 பக்கங்களையோட ஒரு புத்தகம். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது பகத்சிங் ஐயாவோட நான் ஏன் நாத்திகனானேன்னு ஒரு புத்தகம் சொல்லியிருக்காரு. எனக்கு அது தனி புத்தகமா கிடைக்கல. என்கிட்ட பகத்சிங் ஐயாவோட 2 புத்தகங்கள் இருக்கு. அது ரெண்டுலயுமே இந்த டாபிக் தனியாவே கொடுத்துருக்காங்க. ஒரு 15லேருந்து 20 பக்கங்களை உடைய ஒரு டாபிக்கா தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பகத்சிங் புத்தகம் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மேபி இந்த டாபிக் இருக்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச கடலும் கிழவனுங்கிற இந்த புத்தகம் தான். நம்ம ராபின்சன் க்ரூசோவோட ஒரு புத்தகம். இது ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் தாங்க. இது தமிழில் கு பரமசிவம்ங்கிறவங்களும் சோ முருகேச முதலியாருங்கிறவங்களும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் மாதிரி தன் வாழ்க்கை வரலாறு தான் ராபின்சன் க்ரூசோவோடது. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 532 பக்கங்களுடைய ஒரு புத்தகம். இது மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை புத்தகங்க. அது அவரோட சுயசரிதை புத்தகம் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாயோட போரும் வாழ்வுங்கிற அந்த புத்தகமும் 3 பாகங்களோடது. நல்ல பெரிய பெரிய புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம AK செட்டியாரோட பயண கட்டுரைகள் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியாரோட ஏழைப்படும் பாடுங்கிற ஒரு புத்தகத்தையே சொல்லியிருக்காரு. நான் ஏன் இந்த புத்தகங்களை ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நான் முத்துக்குமாரோட அப்பா பாத்தீங்கன்னா அவர் ஒரு அரசு ஊழியரா இருந்தா கூட தன்னோட சம்பளத்தை முழுவதுமே புத்தகங்கள் வாங்கியும் அது பத்தாம கடன் வாங்கி கூட புத்தகங்கள் வாங்கி அவர் படிச்சிருக்காரு. அப்ப அவருக்கு அந்த புத்தகத்து மேல எந்த அளவுக்கு காதல் இருந்திருக்கும்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னோட மகனுக்கு அவர் ஒரு புத்தகங்களை ரெக்கமெண்ட் பண்றாருங்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த புத்தகங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேறு சில வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.